ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்த இடம் தான் தர்மபுரியில இருக்கிற தொப்பி வாப்பா பிரியாணி. அப்படியே கைய கழுவிட்டு உள்ள போனா நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மெனு வச்சிருக்காங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, கிளி பரோட்டா, வஞ்சரம் ஃப்ரை, ஸோ எல்லா ஐட்டமும் போட்டிருக்கு. ஸோ நம்ம வழக்கம் போல எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு, கழுத கட்டா குட்டி சவருன்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் பிரியாணியவே ஆர்டர் போட்டோம். ஸோ சிக்கன் பிரியாணியும் வந்துருச்சு. வழக்கமா குடுக்குற இந்த கத்திரிக்காய் தொக்கும், ரைத்தாவும் இல்லாம, ஒரு சின்ன அல்வாவும் நமக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ அல்வா பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எஸ், அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாவே இருக்கு. ஸோ டைரக்ட்டா நம்ம வந்து பிரியாணிய சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிரியாணியோட கலருமே ஓகே தான். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். நான் எப்பவுமே வந்து எல்லாத்தையுமே கலந்து தான் சாப்பிடுவேன். அதாவது கத்திரிக்காய் தொக்கு, ரைத்தா, இந்த சிக்கன் பீஸ் லைட்டா, ஸோ இது எல்லாமே ஒண்ணா சேர்த்து தான் சாப்பிடுவேன். ஸோ அப்பதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாரி தான் சாப்பிடுவீங்களா? அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பவும் போல எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து இப்போ சாப்பிட போறேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், டேஸ்ட் வந்து எதிர்பார்த்தத விட ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஸோ நெறைய சாப்பிட்டனால வயித்துல லைட்டா கேட் போட ஆரம்பிச்சிருச்சு. கேட் போட்டாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தண்ணிய குடிச்சிட்டு மறுபடியும் ஸோ ஒரு வழியா இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சு. தொப்பி வாப்பால பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் நல்லாவே இருக்கு. ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃபீட்பேக் என்னன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.